ஃபோன் ஒண்ணு பண்ணிடலாமாண்ணா? என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தர் நம்மளும் ஒண்ணு பேசிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ விஜய் டிவி சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிச்சு திவாகரை வச்சு. அந்த சூனிய பொம்மை இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மாகாப்பா, விஜய் டிவி புகழ், விஜய் டிவியோட புகழ், இவங்க 2 பேரோட பேரையும் நார் அடிச்சுட்டு இருக்கிறாப்புல. கூடவும் சேர்த்து கானா வினோத்தன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ இவனோட பாப்புலாரிட்டி குறைஞ்சி போச்சு. இப்போ மறுபடியும் என்னடா பண்ணணும்னு பார்த்தான். ஏற்கனவே அண்டா கசம்ன்ற ஒரு ஷோல இருந்து இவனை துரத்திட்டு இருக்கிறாங்க விஜய் டிவியில். அங்கேயும் போயிட்டு ஏதோ சில்மிஷம் பண்ணியிருக்கிறான். அந்த சில்மிஷம் பண்ணதுக்கு இவனை அங்கேருந்து துரத்தி இருக்கிறாங்க. குக் வித் கோமாளி ஷோக்கு இவனை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இவனை துரத்துனாங்கல்ல அண்டா கசம்ல, அப்படியே துரத்துனவங்க விஜய் டிவி அப்படியே துரத்திட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம பிக் பாஸ்லேயே ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆன் கேமரால அவன் என்னென்ன பண்ணான், பெண்கள் கிட்ட வந்து எவ்வளோ ஆபாசமாக நடந்துட்டான். ஏன் கடைசியா அந்த திவ்யா, ஆமா அது கூட லாஸ்ட் வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆமா திவ்யான்றவங்க கிட்ட போயிட்டு இவன் என்னென்ன வலிச்சிட்டு இருந்தான், அரோரா கிட்ட போய் என்னென்ன பண்ணான், இவன் பார்வை தங்கச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டான். அந்த மாதிரி ஒரு வக்கர புத்தி கொண்டவன் தான் திவாகர். ஜாதி வெறி, ஆணவம், ஜாதி வெறி, காம வெறி, முக்கியமா வந்து பெண்கள் விஷயத்துல ரொம்பவும் கேடு கேட்டவன், ரொம்பவும் மோசமானவன். இவர் வந்து பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவராகவும், இவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அந்த மாதிரி ஒரு இழிவான பேச்சுகள் எல்லாம். அதாவது கானா வினோத் அவர்கள் வந்து ரோட்ல கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு சுற்றி இருந்தாரு. இந்த மாதிரி எல்லாமே வந்து கானா வினோத் அவர்களோட திறமை என்ன, உன்னோட திறமை என்ன, நீ யாரு, உனக்கு என்ன திறமை இருக்குது, முதல்ல வந்து நீ சமுதாயத்தை பத்தியும் ஜாதியை பத்தியும் பேசு. நீ முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஏன்னா நாங்க அத்தனை வருஷம் பழகி பின்னாடி டேபிள்ல இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் சாரி அவங்க கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ அவங்க கிட்ட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருக்கட்டன்றாரு. இதனால வந்த பிரச்சனைகள் தான். பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசுறது, சமுதாய ரீதியா புக்கம் சேரின்ட்டு பிரிச்சு பேசுறது, எப்ப பாரு அவர் மைண்ட்ல வந்து ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது, சாதி பாகுபாடு எண்ணம். உண்மையிலேயே. வணக்கம் சதாமண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்ரெடி நம்ம பல இடங்கள்ல நம்ம பேசியிருக்கோம். வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் திவாகர் அவர்களை பத்தி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். அவரை பத்தி நிறைய விஷயத்த நம்ம சேனல் மூலியமாவே வெளிப்படையா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். போற இடம் எல்லாமே அவர் அடி வாங்கிட்டு தான் வருவாரு அப்படிங்கறத வந்து தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில விஜய் டிவில ரொம்பவுமே பிரபலமான ஷோவான குக் வித் கோமாளிலையும் போயிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து அங்க ஒரு உண்மையான திறமைசாலிகளா இருக்கக்கூடிய மாகாப்பா ஆனந்த் அவர்களா இருக்கட்டும், விஜய் டிவி புகழ் அவர்களா இருக்கட்டும், அதை தாண்டி நம்மளுடைய கானா வினோத் அண்ணாவா இருக்கட்டும், அவங்களும் வந்து பிரஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த இஷ்யூவை பத்தி பெஸ்டா என்ன நினைக்கிறீங்க? வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு கிறுக்கன், ஒரு காம கொடூரன், அந்த மாதிரி வந்து பட்டை பேரில் வந்து அடிக்கினே போகலாம். ஏற்கனவே நம்ம வந்து எல்லா இன்டர்வியூலையும் திவாகரை பற்றி சொன்ன எல்லா விஷயமுமே ஒன்றா உண்மையாயிட்டு தான் இருக்குது. திவாகரை பற்றி ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, போகிற இடம் எல்லாமே வந்து அவன் வந்து ஒரு பிரச்சனையை மாட்டுறது எல்லாமே பொம்பளை விஷயத்துல தான் மாட்டிருக்கான். விஜய் டிவி பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அவனை பிக் பாஸ்ல வாய்ப்பு கொடுத்தது தான். எது இப்போ அதே பிக் பாஸ் விஜய் டிவி தான் வந்து இவன் வந்து இப்போ பிரச்சனையே. கண்டிப்பா நிறைய திறமையான இருக்கிறவங்க பல பேரை விட்டுட்டு கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்தா பல பேரும் பாக்குறவங்களுக்கு அதான ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரியும். அப்ப நம்மளும் கிறுக்குத்தனமா பண்ணா அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ திவாகருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவியை தான் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு விஜய் டிவியை சார்ந்தவர்களை தான் வந்து கம்ப்ளைண்டா கொடுத்து அவதூறு பரப்பி விஜய் டிவி பேரை கெடுத்துட்டு இருக்கிறா போல திவாகர். சொந்த செலவுல சூனியம், விஜய் டிவி சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிச்சு திவாகரை வச்சு. அந்த சூனிய பொம்மை இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, மாகாப்பா, விஜய் டிவி புகழ், விஜய் டிவியோட புகழ், இவங்க 2 பேரோட பேரையும் நார் அடிச்சுட்டு இருக்கிறா போல. கூடவும் சேர்த்து கானா வினோத்தன், இவங்க எல்லா பேரையும் கெடுத்துட்டு இருக்கிறா போல. இதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ரீசன்ட் டேஸா இவனுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி குறைஞ்சிச்சு. தொடர்ந்து இவன் வந்து யூடியூப் சேனல்ஸ்ல வந்து கோமாளித்தனங்கள் பண்ணி, இவன் வீடியோஸ் போட்டு பிரச்சனைகள் பண்ணி, ஒரு இன்டர்வியூல இருந்து ஏஞ்சி போயிட்டு
அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு பரபரப்பாகவே வச்சுட்டு இருந்தான் இவனோட பாப்புலாரிட்டியை. இப்போ இவனோட பாப்புலாரிட்டி குறைஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் என்னடா பண்ணணும்னு பார்த்தான். ஏற்கனவே அண்டா கசம்ன்ற ஒரு ஷோல இருந்து இவனை துரத்திட்டு இருக்கிறாங்க விஜய் டிவியில். அங்கேயும் போயிட்டு ஏதோ சில்மிஷம் பண்ணியிருக்கிறான். அந்த சில்மிஷம் பண்ணதுக்கு இவனை அங்கேருந்து துரத்தி இருக்கிறாங்க. அங்கேருந்து துரத்தின அந்த கோவத்தில் குக் வித் கோமாளி ஷோக்கு இவனை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இவனை துரத்துனாங்கல்ல அண்டா கசம்லேருந்து, அப்படியே துரத்துனவங்க விஜய் டிவி அப்படியே துரத்திட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எத்தனை பேர் குக் வித் கோமாளியில் போட்டிருக்காங்க. அந்த குக் வித் கோமாளியில் இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா உள்ளே போயிட்டு அங்கேயும் போயிட்டு யாரையும் சில்மிஷம் எல்லாம் அவன் பேசுறது எல்லாமே ஆபாசமா. நம்ம பிக் பாஸ்லேயே ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆன் கேமரால அவன் என்னென்ன பண்ணா, பெண்கள் கிட்ட வந்து எவ்வளோ ஆபாசமா நடந்துன்னா. ஏன் கடைசியா அந்த திவ்யா, ஆமா அது கூட லாஸ்ட் வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தாங்க அந்த ஆமா. இஷ்யூவை. அந்த திவ்யான்றவங்க கிட்ட போயிட்டு இவன் என்னென்ன வளைஞ்சிட்டு இருந்தான். அரோரா கிட்ட போய் என்னென்ன பண்ணான் இவன். ஏன் பார்வை தங்கச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். அந்த மாதிரி ஒரு வக்கர புத்தி கொண்டவன் தான் திவாகர். ஏன்னா ஏற்கனவே திவாகரை பத்தின எல்லா விஷயங்களையும் வந்து வெளிப்படையா வந்து நம்ம பேசிட்டோம். எது எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லா முன்னுங்களையும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுன்னு சுத்தின்னு இருந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆனதையும் வெளிப்படுத்தினது நம்ம தான். இப்போ ரீசெண்டா அவன் என்ன பண்ணிட்டான்னா அவனோட பாப்புலாரிட்டியை வளர்த்துக்கிறதுக்காக குக் வித் கோமாளி ஷோவுல போயிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி இவனை அடிச்சாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா இவன் கால்ல எல்லாம் காட்டுறாரே அடிபட்ட மாதிரி எல்லாம் காட்டுறாரு. என்ன அடிபட்டது, என்ன கால்ல இருந்து ரத்தமா கொட்டின்னு வருது. நடந்து தானே வந்தான் அங்கேருந்து செட்டில் இருந்து. முதல்ல இவன் இந்த கம்ப்ளைண்ட்டு இந்த அவதூறுகள் எல்லாமே வந்து இவனோட வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். இவன் வந்து ஒரு பாப்புலாரிட்டியோட இவனோட இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளை எல்லாம் கவனம் ஈர்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக பிரபலமானவங்களை அவதூறு பரப்பி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி இப்போ விஜய் டிவியோட பேரை மானம் வாங்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ அப்போ முடியுமோ. விஜய் டிவி தானே கூப்பிட்டாங்க, அவங்களே தான் கூப்பிட்டாங்க. சரி ஓகே, ஒரு ஷோ விட்டா பரவாயில்ல, 2 ஷோக்கு அடுத்தடுத்து கூப்பிட்டுருக்காங்க. குக் வித் கோமாளி அது வந்து எவ்வளவு பெரிய ஷோ, எத்தனை பேர் வந்து நகைச்சுவையா அதை பார்த்து சிரிக்கிறாங்க, அது எத்தனை பேர் என்ஜாய் பண்றாங்க. குக் அதுல வித் இந்த மாதிரி கோமாளி கோமாளி எல்லாம் போட்டு ஒரிஜினல் கோமாளினா வந்து காமெடி பண்ற கோமாளியை போட்டா கூட பரவாயில்லனா இவனெல்லாம் போட்டா எப்படின்னா. குக் வித் கோமாளிக்கு ஃபேமஸே வந்து புகழ் தான். ம் அந்த புகழிலேயே வந்து அவ்வளோ அவதூறு பரப்பி புகழை பத்தி அவ்வளோ கேவலமா பேசி. இப்ப ஆக்சுவலி நான் கமெண்ட்லயே கூட ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். புகழ் பண்ற காமெடியே வந்து சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களெல்லாம் கொண்டு வந்தா மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதை பத்தின ஒரு அச்சமே விஜய் டிவிக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு நோக்கமும் எனக்கு இருக்கு. அதாவது விஜய் டிவியோட மிகப்பெரிய தவறுனா திவாகர் தான். திவாகரை எடுத்துன்னு வந்து கேமரா முன்னாடி நிப்பாட்டினது தான். இது ஏற்கனவே அவன் பண்ண கோமாளித்தனத்தை எல்லாம் வந்து பிடிக்காம மக்கள் வந்து அவன் மேல எவ்வளவு வெறுப்பு வச்சிருந்தாங்கன்றத அவனோட இன்ஸ்டா பேஜ் வந்து அன்ஃபாலோ பண்ணி அவன் மேல ரிப்போர்ட் அடிச்சு அவனோட இன்ஸ்டா பேஜ் க்ளோஸ் பண்ற அளவுக்கு அந்த மக்கள் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வெறுப்பை சம்பாரிச்ச ஒருத்தனை எடுத்துன்னு போயிட்டு நீங்க பிக் பாஸ்ன்ற ஒரு பிரபலமான ஷோல உட்கார வச்சு அவ்வளோ ஆபாசமா பண்ணான் அவன் பிக் பாஸ் ஷோல. ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் அவன் எந்த அளவுக்கு பொம்பளை பொறுக்கின்றது. எனக்கு என்னன்னா உண்மையான திறமை இருந்ததுன்னா இன்ஸ்டால இருந்து போ, நீ எங்க இருந்து வேணா போ, ஒரு சேட்டலைட்ல உனக்கு போறனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், எல்லாருமே பாராட்டலாம். உனக்கு திறமையே இல்லையே, அதான ஒரு விஷயமே. எல்லா படத்துலயும் இப்ப வந்த ஒரு சில படங்கள்ல கூட அவருடைய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தேட்டரே வந்து கத்துது, ஏன் அவன் வரான் அப்படிங்கிற வகையில கத்துறாங்க. அவனுக்கு திறமை இருந்தா தானம்மா அவனை வந்து திறமைசாலின்னு பேசுறதுக்கு. அவனுக்கு நடிப்பு வராது, ஒண்ணுமே வராது, ஆணவம் மட்டும்தான் அவன்கிட்ட. ஜாதி வெறி, ஆணவம், முக்கியமா ஜாதி வெறி என்ன இது எல்லாமே ஒரு மொத்த உருவம் யாருன்னு பார்த்தனா காமவெறி. இதெல்லாம் வந்து மொத்த உருவம்னு பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் தான். அவனை வாட்டர் மெலன் ஸ்டாருன்னு சொல்றதும் வேஸ்ட்டு, நடிப்பு அரக்கன்னு சொல்றதும் வேஸ்ட்டு. அவன் வந்து ஒரு கிறுக்கன் அவன். அந்த கிறுக்கனை முதல்ல வந்து இந்த யூடியூப் சேனல்களில் இன்டர்வியூ எடுக்கிறத நிப்பாட்டணும். அடுத்தது இந்த சேட்டலைட் சேனல்ஸ்லையும் இவனை வந்து கூப்பிட்டு ஷோ பண்ணுறதை நிப்பாட்டணும். தயவு செஞ்சு இதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்கன்னா அவனே கத்திட்டு புலம்பிட்டு போயிடுவான். அவன் யார்? அவன்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு நீங்கள் கேமரா முன்னாடி அவனை உட்கார வைக்கிறீங்க. ஒன்று ஏதாவது வந்து சமுதாயத்துக்கு நல்லது சொல்கிறானா அவனால் இஸ் பிக் பேட் எக்ஸாம்பிள் அவன். அதாவது கேடு கெட்ட உதாரணம்னா அவன் மட்டும்தான் இருப்பான் இந்த உலகத்திலேயே. வந்து ஒரு கேடு கெட்ட உதாரணம் யார் இந்த மாதிரி வந்து ஒரு நபர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான உதாரணம்னு சொன்னா திவாகரை தான் இருக்கலாம். பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமானவன்.
அது ஆக்சுவலி நம்ம சேனல்லயே வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு கிட்ட வந்து தப்பா பேசினதா அது ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. அந்த விஷயத்த நம்ம வெளில யார்ட்டையுமே பெருசா சொல்லல. ஆனா போற இடம் ஃபுல்லாமே தலைவர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அது ஏமா ரொம்ப போற தவறான ஒரு இடம் விஷயம். எல்லாம் வந்து போற அந்த ஃபீமேல் ஆங்கர் தான் வேணும்னு கேட்டு ஃபீமேல் ஆங்கர் உட்கார வச்சு இன்டர்வியூ பண்றது. அடுத்தது ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபீமேல் ஆங்கர் கூட ஒரு ரீல்ஸாவது பண்ணிட்டு போறேன் சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஒரு ரீல்ஸ் போடுறது. ஏதோ இவனுங்க வந்து ஃபீமேல் ஃபேன்ஸ் அப்படியே அதிகமா இருக்கிற மாதிரி. ஏன் நம்ம ரிஃப்ளெக்ட்லயே திவாகரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது 2 பொண்ணுங்க கூட தான் வரான். கேட்டா சேஃப்டியா கொஞ்சம் பிரச்சனையான உடனே என்ன பண்றான், நம்மளையே பிளாக்மெயில் பண்றான். என்ன பொண்ணுங்களை ஆபாசமா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை காட்டி நம்மளை மிரட்டுறான். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடந்த ஒரு விஷயம். உண்மையிலேயே பொண்ணுங்களை வந்து பாதுகாப்புக்காக கூட்டு வந்தா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அங்க பாதுகாப்புக்காக கூட்டு வரல விஷயம். அவன் கூட்டிட்டு வந்தது எதுக்குன்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பொண்ணுங்களை காட்டி நான் தப்பிப்பேன். புரியுதுங்களா? அதாவது இப்போ திவாகரை அடிச்சோம், திவாகரை திட்டினோம், திவாகரை ஏதாவது பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம் ஆகாது. கூட வந்த பொண்ணுங்க மேல வந்து நீ கை வச்சிட்டேன்னு சொன்னானா நம்புவாங்க. ஊரே நம்ம மேல கேஸ் ஆகும், எல்லாம் பிரச்சனையும் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு வக்கர புத்தி கொண்டவன் தான் திவாகர். திவாகர் என்ன பண்றான்னா, முக்கியமா வந்து பெண்கள் விஷயத்துல ரொம்பவும் கேடு கெட்டவன், ரொம்பவும் மோசமானவன். அதே மாதிரி பிரபலமானவங்களை அவதூறுகள் பரப்பி அதுல இருந்து எப்படி பேர் வாங்கணும்ன்றத பாக்குறது தான் திவாகர். இப்போ ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்களோட சமுதாயத்தை பத்தி அவதூறா பேசி இழிவா பேசி இவர் வந்து இவர் வந்து பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவராகவும் இவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து அந்த மாதிரி ஒரு இழிவான பேச்சுகள் எல்லாம், அதாவது கானா வினோத் அவர்கள் வந்து ரோட்ல கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு சுத்தி நின்றாரு, இந்த மாதிரி எல்லாமே வந்து கானா வினோத் அவர்களோட திறமை என்ன, உன்னோட திறமை என்ன, நீ யாரு, உனக்கு என்ன திறமை இருக்குது, முதல்ல வந்து நீ சமுதாயத்தை பத்தியும் ஜாதியை பத்தியும் பேசுறிய, நீ முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. நீ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன்றதால மத்த ஒரு சமுதாயத்தை பத்தி நீ பேசுறதுக்கு என்ன யார் தகுதி, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அவனுக்கு? முதல்ல ஃபோன் ஒண்ணு பண்ணிடலாமாண்ணா? என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து அவர்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தர் நம்மளும் ஒண்ணு பேசிட்டு இருக்கோம். இல்ல இந்த பிரச்சனையில வந்து நம்ம வந்து உட்கார்ந்து ஏற்கனவே இன்டர்வியூஸ் பண்ண வரைக்கும் அவனோட மனநிலை என்னவா இருக்கும், அவன் வந்து ஒரு நம்ம டைரக்டா பாத்துருக்கோம். அவர் எப்படி டைரக்டா பாத்துருக்கோம். அத பத்தி பிக் பாஸ்க்குள்ள போன 3வது நாளே நம்ம ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தோம். இவன் கண்டிப்பா உள்ள போயிருக்கான், இவன் கண்டிப்பா ஒரு பொம்பளை கேஸ்ல மாட்டுவான், இவன் வந்து கண்டிப்பா வந்து சமுதாயத்தை பத்தி ஜாதியை பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரச்சனை பண்ணுவான். எல்லாமே நடந்தது உள்ள. எல்லாமே பண்ணக்கூடிய ஆள் மட்டும்தான் இந்த திவாகர். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், விஜய் டிவியோட ஆங்கர்லயே ஃபேமஸான ஆங்கர் மாகாபா ஆனந்த். சிவகார்த்திகேயன் அவர்கள் தொடர்ந்து இப்போ ஃபேமஸா இருக்கிறதுன்னு பார்த்தா மாகாபா ஆனந்த் அவர்கள் தான். அவர் வந்து விஜய் டிவி செட்டுல குடிச்சிட்டு இருந்தாரு சொல்லிட்டு அது ஒரு அவதூறு. அவங்கள பரவாயில்லனா சண்டைனா டைரக்ட் அட்டாக் பண்ணிட்டு போல. அவங்க வைஃபையும் அவங்க அம்மாவையும் பத்தி தவறா பேசியிருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். நீ வந்து ஒரு சேனலோட ஆங்கர் ஐகான் மாகாபா ஆனந்த் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆங்கர். அவர் அதுதான் சொல்றாரு, 18 மணி நேரம் நான் இந்த ஆங்கரிங் பண்ணணும், நான் எப்படி குடிச்சிட்டு இருக்க முடியும்னு கேட்கிறாரு. அப்படி ஒரு குக் வித் கோமாளி ஷோவோட கெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா ரோஜா மேம், ஷெஃப் தாமு, இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துல பெரிய ஆட்கள். இவங்க முன்னாடி எல்லாம் இவர் வந்து குடிச்சிட்டு வந்து நின்றாருன்னா மாகாபா ஆனந்துக்கு என்ன மரியாதை இருக்கும், அடுத்த ஷோல எப்படி கூப்பிடுவாங்க, இதெல்லாம் நம்மளுக்கே வந்து ஒரு காமன் சென்ஸ். இவன் என்ன வாயில வந்து எல்லாம் வாயில வந்த மாதிரி வடை சுட்டுறது. இப்போ அது இல்லாம வந்து விஜய் டிவி செட்ல வந்து இவர் குடிச்சிட்டு இருந்தாருன்னு சொன்னா அப்போ விஜய் டிவி செட்ல குடிக்க அலோவ் பண்றாங்கன்றத எடுத்துக்கணுமா? இப்போ வந்து விஜய் டிவியோட அதாவது விஜய் டிவி சார்ந்தவர்கள் இவங்க எல்லாரையுமே வந்து இவர் வந்து குற்றம் சாட்டுறாரா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வருது. அதனால வந்து இந்த மாதிரி நபரை தயவு செஞ்சு எந்த சேட்டலைட் சேனல்லையும் உள்ள சேர்க்காதீங்க. யூடியூப் சேனல்ல இவனை உட்கார வச்சு இன்டர்வியூவே பண்ணாதீங்க. இவன் ஒரு கோமாளி, பொம்பளை பொறுக்கி, ஒரு கேடு கெட்டவன்.
you're calling is அவன் not நம்பர்ல answering. Please try later. உங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நம்மலாம் வந்து சென்னையில பிறந்து வாழ்ந்தவங்க நாங்கெல்லாம். ஓகேவா? நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த சமுதாயம், இந்த ஜாதி இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியாம நான் வந்து பிறந்து வாழ்ந்தது எல்லாமே நார்த் மெட்ராஸ் தான். எனக்கு எல்லாம் வந்து முதல்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ற வேறுபாடே தெரியாம தான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். இதுக்கப்புறம் எங்க இருந்து சமுதாயம் இந்த ஜாதியை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக எங்களுக்கு நேரம் வந்திருக்கோம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நீ வந்து ஒரு கலைத்துறைக்குள்ள வந்திருக்கிறன்னா அதெல்லாம் நீ வாசல்ல செருப்பு மாதிரி கழட்டி வச்சுட்டு உள்ள வந்திருக்கணும். எது அதை நீ கிரீடமா தலையில வச்சு நீ உள்ள வந்தது தான் உன்னோட ஆணவம் அதிகமா ரொம்ப வந்து மோசமான ஒரு மனநிலை வந்து. நீ முதல்ல வந்து பேசக்கூடிய உன்னோட வார்த்தைகள் சமுதாயத்தை பத்தி நீ பேசுறதுக்கு முதல்ல நீ யாரு, உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா? ஆமா, சமுதாயத்தை பத்தி ஒவ்வொரு சமூகத்தை பத்தி அவன் ஆல்ரெடி நம்ம 2-3 வாட்டி அது மாற்றிருச்சுல. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேக்குறேன். இந்த சமுதாயத்துல இருக்கிறவன் தான் இந்த தப்பு பண்ணுவான், இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லி யாராலையாவது அங்கீகாரம் கொடுக்க முடியுமா? கவின் ஆணுவ படுகொலையை பத்தி அவன்லாம் ஒரு ஆள்னு அவன்கிட்ட கேட்கப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு. திருப்பி அவனை கூட்டு போயிட்டு ஒரு சேட்டலைட்ல பெரிய ஷோ, நிறைய பேர் வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்க ஒரு ஷோல போட்டு இப்ப அகெயின் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா அது நம்மளால எப்படி ஏத்துக்க முடியல ஒரு பொதுமக்களா? இத எப்படின்னா, ஒண்ணு திவாகரை வச்சு என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேர்ல நீங்க வந்து உங்க டிஆர்பியை வளர்த்துக்க பாத்துக்கிறீங்களா, இல்ல இதெல்லாம் வந்து ஒரு நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்களா? ஒரு பெரிய சேட்டலைட் சேனல்லே நான் கேட்குறேன். ஒன்று நீங்கள் இதெல்லாம் நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்க, இந்த கோமாளித்தனத்தை, இதுதான் வந்து கோமாளி, இதுதான் காமெடி, இதுதான் வந்து ஃபியூச்சர் சினிமா சொல்லி நீங்கள் ஒன்று நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்க, இல்லை இதை வச்சு உங்களோட டிஆர்பி ஏற்றுக்க பார்த்துக்கிறீங்க. ரெண்டே விஷயம்தான். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜாதி வெறியனையோ பொம்பளை வெறியனையோ வச்சு தயவு செஞ்சு அடுத்த ஷோவை எடுத்துகிட்டு போவாதீங்க. இங்கே வந்து சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இவன் வந்து ஒரு கோமாளி, பைத்தியக்காரன், பொம்பளை பொறுக்கி, ஜாதி வெறியன். தயவு செஞ்சு ரொம்பவும் வந்து கோவப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இவன் பேசுற அந்த சமுதாயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். இந்த சமுதாயம் வந்து எந்த ஒரு சமுதாயமுமே இங்க எதுவுமே வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து மனித பிறவின்றது ஒன்னே ஒண்ணுதான். ஓகேவா? அதனால வந்து அடுத்த முறை இந்த மாதிரி பேசுற இந்த திவாகரை வாய்ப்பு கொடுக்கறத தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன், கொடுக்காதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ 2-3 படத்துல நடிச்சிட்டாப்ல, அதையும் தாண்டி ஷோஸ்ல இந்த மாதிரி போயிட்டாப்ல. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய திறமையால இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஒரு மேடை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க அசால்ட்டா பண்ணிட்டு ஒரு சேட்டலைட்ல போயிட்டு அங்க இருக்கிறவங்களை வந்து அந்த மாதிரி பேசினா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். பாக்குறவங்க வந்து அது எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. திறமையை மட்டும் பார்க்கணுமே தவிர திறமை எங்க இருந்து வந்ததுன்னு பாக்குறது உனக்கு தேவையில்லாத வேலை. முதல்ல திறமையே இல்லாத ஒருத்தன் நீ வந்து யார பத்தியும் பேசுறதுக்கு அருகதை இல்லாத ஒரு நபர் தான் நீ. அதனால வந்து இவனை தயவு செஞ்சு இன்டர்வியூ யூடியூப் சேனல்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவனை தயவு செஞ்சு இன்டர்வியூன்னு பேர்ல வச்சு உட்கார வச்சு உங்க வியூஸ்க்காகவோ இவனால உங்களுக்கு வர ஆதாயம் வந்து வேணாம், வேற ஏதாவது கண்டென்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இவனெல்லாம் வந்து செருப்பால் அடிச்சு மீடியாவை விட்டு துரத்திருங்க. அதுதான் வந்து நம்மளோட ஒத்துமைக்கு நல்லதுன்ற. கண்டிப்பா நம்ம ஃபோன் பண்ணோம், நமக்கு வந்து எந்த ஆன்சரும் கிடையாது. இப்ப இல்ல, நான் காலைல இருந்தே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் அப்படிங்கிற வகையில. முதல்ல ரிஃப்ளெக்ட்ல இருந்து பேசுறோம்னு சொன்னாங்க, அவன் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு. ஆல்ரெடி நம்ம ஏன்னா வந்து அவனோட மொத்த உண்மையையும் வெளிப்படுத்தினது நம்ம தான். அவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் கல்யாணம் ஆனதை மறைச்சிட்டு பிக் பாஸ்ல உட்காந்து வேஷம் போட்டுனுக்கிறான், நாடகம் ஆடின்னு இருக்கிறான்றதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தினது நம்ம தான். எப்படி அவன் மறுபடியும் நம்ம முன்னாடி வந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருவான்? அவனுக்கு தைரியம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அவன் பேசுறான்ல எவ்வளவு பேச்சு, நேருக்கு நேரா என் கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க மாட்டாரு, நான் பயம். கொடுத்துட்டோம். மொத்த கேள்வியும் நான் கேட்கிறேன், பதிலே இல்லனா அவர் பண்றது. ஏஞ்சி ஓடாம உட்கார்ந்து என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா திவாகருக்கு? இல்ல, அப்படி ஒரு தைரியம் இல்லைன்னா நீ எங்கேயுமே போய் மைக் பிடிக்காத, எந்த கேமராமேனும் நிக்காத. கண்டிப்பா நான் இப்போ வரைக்குமே நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே சொல்ற ஒரே விஷயம் தான்,
உண்மையான திறமை இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் போனாலும் மக்கள் அவங்கள வந்து கண்டிப்பா ஆதரிப்பாங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு எவ்வளோ தூரம் போனாலும் மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. டிஆர்பிக்காக எந்த சேனல் எப்படி பண்ணாலும் சரி, ஒரு நாளைக்கு இப்படிதான் வந்து இது முடியும். ஸோ அங்க உண்மையான திறமை வாய்ந்தவங்கள இவ்வளோ கேவலமா கொச்சைப்படுத்தி பேசின அவனுக்கு சரியான ஒரு தண்டனை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கிடைக்கணும். பர்சனலை தாண்டி ஏதாச்சும் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் பத்திலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே நம்மளால வான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி திவாகரை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேனலுக்காக நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னைக்குமே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. உங்க Meriba Paneer Soda. I trust Meriba.